கேப்டன் விஜயகாந்த் அவரும் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பல பேர் இறந்துள்ளார்கள். கள்ளச்சாராயத்தை கண்டித்து மாபெரும் போராட்டத்தை தமிழகம் முழுவதும் இன்று நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் முன் வரவில்லை. ஆனால் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன்னோட கட்சி நிர்வாகி தொண்டர்கள் எல்லோரையும் அழைத்து இன்று கள்ளக்குறிச்சியில் மிக பிரம்மாண்டமான ஒரு போராட்டத்தை நடத்துகிறார். அன்று ஸ்டாலின் அவர்களே தந்தையார் எல்லோருமே அரசியல் இருக்கும்போது கருப்பு சட்டை கடுப்பு கொடி அணைந்து அன்று கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம் என்று அன்று கொடி பிடித்தீர்களே, இன்று எங்கு போனீர்கள் என்று போராட்டம் சூடுபடியாக கள்ளக்குறிச்சியில் களமிறங்கியுள்ளார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். ஒரு வீரமங்கை பெண்மணியாக தைரியமாக கேப்டன் இருக்கும்போது எப்படி போல்டாக இருந்தாங்களோ அதே போல் தைரியமாக தமிழகம் முழுவதுமே இன்று பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக சிறப்பாக எல்லா இடங்களிலுமே பிரச்சாரத்தில் சூடுபடியாக கொண்டது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சென்ற இடத்தில் கள்ளக்குறிச்சியில் அவ்வளோ அலைகடலாய் மக்கள் திரண்டுள்ளார்கள். கள்ளச்சாராயத்தை கட்டாயம் திமுக அரசை ஒழித்திட வேண்டும். ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சராக இருக்கிறீர்கள், நீங்கள் இதெல்லாம் கள்ளுக்கடை மற்றும் சாராய கடைகளை மூட வேண்டும். முதலமைச்சரால் நிறைவேற்ற முடியாத எந்த ஒரு காரியமும் சாத்தியமல்ல என்று போராட்டத்தை மிக சூடுபிடியாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மற்றும் தொண்டர்கள் எல்லா மாவட்டங்களிலுமே இன்று பிரச்சாரம் சூடுபிடியாக உள்ளது. கடலலையாக மக்கள்கள் எல்லோரும் திரண்டு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். ஸ்டாலினுக்கு எதிராக இந்த போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் தேமுதிக தலைவர்கள்.